பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருநாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இறக்கும் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு திருவசனம், அது அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13வது திருவசனம். யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். பிரியமானவர்களே, இந்த திருவசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய முதல் வருகையின் பொழுது குறிப்பிட்ட இந்த ஒரு வசனம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி தேவன் செயல்படுகிறார் என்பதை குறித்ததான ஒரு விவரிப்பாக உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் வருகையில் இங்கு வந்து மறுபடியும் அவர் பிதாவினிடத்தில் செல்ல அவர் ஆயத்தமாகும் போது, நான் போவது உங்களுக்கு நலமாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார். காரணம், அவர் முதல் வருகையில் மரித்து உயிர்த்து பரமேறி சென்ற பிறகுதான் பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவரை குறித்த தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றினார். இன்று இந்த காலகட்டத்திலே முழு பூமியிலும் தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கென்று ஜனங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதில் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் மிக இன்றியமையாததாக, அத்தியாவசியமானதாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதை குறித்து நாம் சில காரியங்களை இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். ஆகவே கவனமாய் கேளுங்கள், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுவாராக. முதலாவதாக இங்கே பரிசுத்த ஆவியானவருடைய விவரிப்புகளிலே, அதாவது அவருடைய பெயர்களிலே 1-2 பெயர்கள் குறிப்பிடப்படுகிறது. ஒரு பெயர், அவர் சத்திய ஆவியானவர், சகலவித சத்தியத்திற்குள்ளும் அவர் நம்மை நடத்துவார். மற்றொரு பெயர் கம்ஃபர்டர், தேற்றரவாளர். பரிசுத்த ஆவியானவருடைய பெயர்களில் அதுவும் ஒன்றாக இருக்கிறது. பாருங்கள், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லும் பொழுது அவரும் தேற்றரவாளர், ஆவியானவரை குறித்து சொல்லும் பொழுது அவரும் இன்னொரு தேற்றரவாளர் என்று குறிப்பிடுகிறார். பாருங்கள், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். ஏசாயாவின் புத்தகத்திலே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், அவர் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல தேற்றுவேன். அஸ் மதர் கம்ஃபர்டட் ஹர் சைல்டு, ஸோ ஷல் ஐ கம்ஃபர்ட் யூ என்று குறிப்பிடுகிறார். பாருங்கள், ஆறுதல் என்று சொல்லும் பொழுது அதில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம தமிழ் பைபிளில் ஆறுதல் என்று போட்டிருக்கிறது, ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் கம்ஃபர்ட். நமக்கு கர்த்தருடைய பார்வையிலே நியாயமான கம்ஃபர்ட் எல்லாவற்றையும் அது உள்ளடக்கினதாக காணப்படுகிறது. பிதாவாகிய தேவனை குறித்தும் பிற்காலத்திலே பவுல் அப்போஸ்தலன் இன்னொரு இடத்துல குறிப்பிடுவார், காட் ஆஃப் ஆல் கம்ஃபர்ட், சகலவித ஆறுதலின் தேவன், காட் ஆஃப் ஆல் கம்ஃபர்ட். அதே போல் ஏசாயா 51வது அதிகாரத்தில் ஆண்டவரே பேசுகிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறேன், மற்றவர்களை குறித்து நீங்கள் ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். ஆமாம், அவர்களுடைய கோபத்திற்கு, அவர்களுடைய இதுக்கு நீங்கள் ஏன் கோபப்படுறீங்க, நீங்கள் ஏன் சஞ்சலப்படுறீங்க, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்யணும், ஐ மைசெல்ஃப் வில் கம்ஃபர்ட் யூ என்று குறிப்பிடுகிறேன். இதில் ஆவியானவருடைய பங்கு எப்படி முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், ஆவியானவர் ஒவ்வொருவருக்கென்றும் வாக்கருளப்பட்டு நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். அவர் எந்நேரமும் நம்ம கூட இருக்கிறார், கம்ஃபர்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அதை நம்ம மறந்து விடக்கூடாது. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவும் நம்மளை கம்ஃபர்ட் பண்ணுகிறார். நம்ம சில நேரங்களில் கூடி ஜெபிக்கிற நேரம் கர்த்தர் வெளிப்படுகிறார். அவர் பரலோகத்துக்கு போனாலும் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால் எங்கே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடுமே கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அவரும் நம்ம நடுவில் நம்மளை கம்ஃபர்ட் பண்ணுகிறார்.
அது மாத்திரமல்ல, பிதாவாகிய தேவனும் நம்மை கம்ஃபர்ட் பண்ணுகிறார். இதில் ஆவியானவருடைய தனித்தன்மை என்னவென்று நம்ம முன்னாலேயே பார்த்தோம். அவர் 24/7 நமக்குள்ளே இருக்கிறார், மறந்து விடக்கூடாது. அவர் நம்மளை கரெக்டாக அறிஞ்சு வச்சிருப்பார், நம்மளை தேற்றுவார், பிதாவினுடைய சித்தத்தை நமக்கு காண்பிப்பார். சில நேரங்களிலே நமக்கு பிற்காலத்தில் என்னெல்லாம் நடக்கும் என்று சொல்லி அவருடைய ஆலோசனைகளை, தீர்க்க தரிசனங்களை நமக்கு ஞாபகப்படுத்துவார். வரவிருக்கக்கூடிய மகிமையை குறித்து நமக்கு வெளிப்படுத்துவார். ஸோ இந்த ஆவியானவருடைய உள்ளிருப்பு மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு உலகத்தில் ஆறுதல் இல்லாமல் தான் நிறைய பேர் அவங்க துக்கத்திலேயே மரித்து போயிடுறாங்க. நான் ஒரு சில அனுபவங்களை பார்த்துருக்கிறேன். ஆறுதல் சொல்வதற்கு ஆள் இல்லாமல் தனிமையிலே அவர்கள் அங்கலாய்ப்போடு கூட பரிதாபமாக தன்னுடைய முடிவை தேடிக்கொள்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். பாருங்கள், வேதாகமத்திலே யூதாசை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அவருக்கும் அந்த யூதாஸுக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருந்தார், மறந்துவிடக்கூடாது. அப்போஸ்தலர்களை அவர் பணிக்கு அனுப்பும்போது அவருக்குள்ளேயும் குணமாக்கும் வரங்கள், பிசாசுகளை துரத்தக்கூடிய வரங்கள் கொடுத்து தான் அனுப்பிச்சி வச்சிருந்தார். ஆனால் he willfully chosen the wrong way. தவறான வழியை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு உடன் இருந்தும் அவர் தவறான வழியை அவர் தெரிவு பண்ணினார். கடைசியில் அவருடைய முடிவு பரிதாபமாக இருந்தது. இந்த கடைசி காலத்தில் ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பது மிகவும் அவசியமான ஒரு காரியம். அவரை நாம் வாஞ்சித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நம்ம ஜெபம் பண்ணும்போது பிதாவாகிய தேவன் நம்ம மேலே பரிசுத்த ஆவியானவரை இண்டிவிஜுவலாக பொழிந்தருளுகிறார். ஸ்தோத்திரம். அவரை பற்றி அதிகம் சொல்லுவதை விட அவர் வந்துவிட்டார் என்றால் நாமே அவரை குறித்து இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ளலாம். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்றும் அந்த அனுபவம் ஒவ்வொரு நாளும் புதியதாக புதுமையாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறேன். ஸ்தோத்திரம். நான் என்னுடைய சிறு பராயத்திலே கர்த்தரை விட்டு விலகி உலக சிற்றின்பங்களிலே மூழ்கி கடந்த வேளையிலே 1990ஆம் ஆண்டு என்னுடைய தாயார் மரித்து போனார்கள். அப்போ தேவன் என்று ஒருவர் இருக்கிறாரா, அவர் இருந்தால் ஏன் இப்படி நடக்க வேண்டும் என்று கேள்வி கேட்டேன். அடுத்த நிமிடம் யாரோ என்னோடு பேசுவதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டேன். அந்த வேதாகமத்தை எடுத்து வாசித்தேன். அந்த வேதாகமத்தை எடுத்து வாசிக்கும் போது என் கண்ணிலே பட்ட முதல் வசனம் ஏசாயா 50வது அதிகாரம். உங்கள் தாயை அனுப்பிவிட்ட போது அவளுக்கு கொடுத்த தள்ளுதற் சீட்டு எங்கே? அல்லது எனக்கு கடன் கொடுத்த யாருக்கு நான் உங்களை விற்று போட்டேன்? உங்கள் அக்கிரமங்களை நிமித்தம் தண்டிக்கப்பட்டீர்கள். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை நம்மை உடைக்கவும் செய்கிறது, உருவாக்கவும் செய்கிறது. அப்போ அன்னைக்கு ஆண்டவரின் இருதயத்தை சிட்சித்தார், உடைத்தார். நான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் அன்பை அதுக்கு பிறகுதான் அறிந்து கொண்டேன். பரிசுத்த ஆவியானவருடைய அன்பை அதிகமாக அதுக்கப்புறம் தான் அறிந்து கொண்டேன். அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். 1990ஆவது ஆண்டு இது நடைபெற்றது. ஆண்டவரோடு நடக்க ஆரம்பித்த நாட்களிலே ஆண்டவர் பேசுகிறதை கேட்டால் சந்தோஷம் வந்துடும், ஆறுதல் வந்துடும். ஆமாம், ஆவியானவர் நம்மளை 24/7 நம்மளை நடத்தி கொண்டே தான் இருப்பார். ஒரு பக்கம் கம்ஃபர்ட்டுக்குள்ளேயும் நடத்துவார், இன்னொரு பக்கம் சத்தியத்துக்குள்ளேயும் நம்மளை நடத்தி கொண்டு இருப்பார். இங்கே அதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி கம்ஃபர்ட் என்று சொல்லிவிட்டு சத்தியத்திற்கு விரோதமாக சில பேர் போக ஆரம்பித்து விடுவார்கள். சில பேர் கம்ஃபர்ட் ஓரியன்டாகவே மாறி விடுவார்கள். அதுவும் தப்பு. கம்ஃபர்ட் என்பது தேவன் அனுமதிக்கிற கம்ஃபர்ட்டை நம்ம பெற்றுக்கொள்ளணும். காரணம் அது நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு கிருபையாக ஒரு கிஃப்டாக கொடுக்குறாரு. ஆமாம், ஏன்னா நம்ம தேவனுடைய கரத்தில் இன்னும் பணியாற்றுவதற்காக அந்த
வசதிகளை வாய்ப்புகளை அவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். அதுக்காகத்தான், வேறு ஒரு காரணத்துக்காக கிடையாது. அதுலேயும் நம்மளுக்கு ஸ்டூவர்ட்ஷிப்போடு தான் கொடுக்குறார், உக்ரானத்துவ பொறுப்போடு தான் கொடுக்குறார். நம்ம கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற கம்ஃபர்ட்டை குறித்து நம்ம கர்த்தருக்கு முன்னாடி ஒரு நாள் கணக்கு கொடுக்கணும். நம்ம இன்னொருத்தனை பக்கத்தில் கூட வரவிடாமல் தள்ளி விட்டுக்கிட்டே இருந்திருப்போம். ஆண்டவர் அதை கணக்கில் வச்சுருப்பார், ஞாபகத்தில் வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. ஓகே, சத்தியத்தின்படி நம்ம வளரணும், சத்தியத்துக்குள்ளே நடத்துவோம். தேவ அன்புக்குள்ளே நம்மளை வளர்ப்பார். ஆவிக்குரிய அன்போடு மற்றவர்களோடு நடந்து கொள்ள நம்மை நடத்துவோம். அப்போது 97 எனக்கு மேரேஜ் நடைபெற்றது. எங்களுக்கு குழந்தை பிறப்பது ஒரு சில மாதங்கள் தள்ளி போய் கொண்டிருந்தது. அப்பொழுது கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவர் தீர்க்க தரிசனமாக சொன்னார், கர்த்தர் உங்கள் பிள்ளைகளின் மூலமாக உங்களை ஆறுதல் படுத்துவார், திருப்திப்படுத்துவார் என்று சொன்னார். அப்போ நான் கர்த்தர் இடத்துல ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரே, நீர் என்னை தேற்றுகிறபடினால் என்னுடைய தாய் இறந்த துக்கம் என்னை விட்டு நீங்கிவிட்டது. ஆனாலும் அந்த குறிப்பிட்ட நாள் வரும்போது எனக்கு மிகவும் சங்கடமாக இருக்கிறது. ஆகவே அந்த நாளிலே ஒரு குழந்தையை கொடும் என்று சொல்லி ஜெபம் பண்ணினேன். ஆண்டவர் அதே போல் 1998 ஆண்டில் எங்களுக்கு முதல் பெண் குழந்தையை கொடுத்தார். அப்போது காட் ஆஃப் ஆல் கம்ஃபர்ட் அவர் எப்படி நமக்கு உதவி செய்ய முடியும் என்பதை என்னால் திட்டவட்டமாக புரிந்து கொள்ள முடிந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. 98 இன்றைக்கி 26 ஆண்டுகளாக, 26 ஆண்டுகள் என்று சொல்ல முடியாது, பரிசுத்த ஆவியானவர் என்னைக்கு வந்தாரோ அன்னையிலிருந்தே தேவனுடைய கம்ஃபர்ட், ஸ்தோத்திரம், பல்வேறு நிலைகளிலே என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, ஊழியத்திலும் சரி, பிரயாணங்களிலும் சரி, ஆமாம், அந்த அன்பை புரிந்து கொள்ள அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்து கொண்டு வருகிறார். சில நேரங்களிலே, இரவு நேரங்களிலே ஊழியத்தின் நிமித்தம் மிகவும் சோர்ந்து களைத்து போய் அமர்ந்து இரவில் நித்திரைக்கு போன பிறகு காலையில் எழும்பும்போது பார்த்தா தேவனுடைய புதிய கிருபை, பரிசுத்த ஆவியானவர் தேவன் வைத்திருக்கிற அந்த கிறிஸ்து இயேசுவிலான அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து பங்கேற்கும்படிக்கு அவர் நம்மை நடத்தி செல்லுகிற அனுபவங்கள் மிகவும் அதிசயமானவைகள். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், தேவனுக்கே சகல துதி கன மகிமை உண்டாகட்டும். ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலும் அதை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சத்தியத்தோடு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த ஆவியானவரை குறித்ததான அசத்தியங்களுக்கு விலகி இருங்கள். ஆமாம், வேதாகமத்துக்கு முரணான காரியங்களை ஒதுக்கி வையுங்கள். நீங்கள் ஸ்தோத்திரம், ஒருவேளை தேவ பக்தியுள்ள கிறிஸ்தவராக கூட இருக்கலாம். ஆனால் இன்று சில நேரங்களில் பாரம்பரியமாக சிலருடைய உள்ளங்களிலே தவறான உபதேசங்களின் மூலமாக அது இன்று வழி வழியாய் மற்றவர்களை பாதித்து கொண்டிருக்கிறதை என்னுடைய சொந்த கண்களாலே நான் கண்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம், ஆவியானவர் என்னை உணர்த்துகிறபடினால் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு உங்கள் இருதயத்திலே வித்தவுட் எனி ரிசர்வேஷன், தாவீது அரசன் சாலமனுக்கு சொல்லும்போது அப்படி தான் சொன்னார், வித்தவுட் ரிசர்வேஷன் யூ சர்வ் த லார்ட். ஆமாம், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதுல ரிசர்வேஷன் வச்சுக்கிடக்கூடாது, அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு. சில நேரங்களில் சில மூத்த ஊழியர்கள் சொல்லியிருக்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட ஊழியத்துக்கு ஆண்டவர் கூப்பிடும்போது சில நேரம் ரிசர்வேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதையும் தேவன் ரொம்ப அன்போடு சில நேரங்களில் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார், நான் பார்த்துருக்கிறேன். ஆனாலும் அதில் வித்தவுட் ரிசர்வேஷன் கர்த்தருடைய பரிபூர்ண சித்தத்துக்கு விட்டு கொடுங்க, கர்த்தர் உங்களை லெஃப்ட் அண்ட் ரைட் பயன்படுத்துவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, இந்த கடைசி காலங்களில் பாடுகள், உபத்திரவங்கள், சோதனைகள், நெருக்கடிகள், சஞ்சலங்கள், ஸ்தோத்திரம், மாறுதலற்ற நிலைமைகள், அவர் ஒருவரே நமக்கு ஆறுதல் செய்கிறவர், மறந்துவிடக்கூடாது. என்னுடைய ஊழிய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கிறேன். சில நேரங்களில் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது அவர்களுக்கு மனித வார்த்தைகளின் மூலமாக ஆறுதல் சொல்லவே முடியாது. அவ்வளவு கண்ணீரை நான் பார்த்துருக்கிறேன். சில நேரங்களில் நானும் அழுதிருக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில்
கிறிஸ்து இயேசுவுக்கு இடம் கொடுக்கும்போது, பிதாவாகிய தேவனுக்கு இடம் கொடுக்கும்போது, ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும்போது, கர்த்தர் உங்களுடைய அழுகையை களிப்பாக மாற்றி விடுவார். புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றி விடுவார். ஒரு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுத்து விடுவார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை கொடுத்து விடுவார். அலங்கோலமான சூழ்நிலைகளுக்கு நடுவில் அலங்காரத்தை கொடுத்து விடுவார். பரிசுத்த அலங்காரத்தை கொடுத்து விடுவார். யவன ஜனமாக நம்மை மாற்றி விடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக ஆவியானவரை குறித்ததான இந்த வாக்குறுதி பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே முன்னறிவிக்கப்பட்டது. நீங்கள் யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் 2வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு தன்னுடைய முதல் வருகையில் வருவதற்கு அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அது வாக்கருளப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 17வது திருவசனத்திலே கர்த்தர் அதை நிறைவேற்றுகிறார். ஸ்தோத்திரம். பாருங்கள், இன்னைக்கு அதுலேயும் சில பேர், ஆமாம், என்கிட்ட ஒரு ஊழியரே அப்படி சொன்னார். ஆமாம், சில வாக்குறுதிகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம்தான் பிரதர். ஆமாம், வாக்குவாதம் பண்ணியிருக்கிறார்கள் என்னிடத்துல. அப்போஸ்தலர் நடபடிகளில் பேதுரு அப்போஸ்தலனே அழகாக சொல்கிறார், வாக்குத்தத்தம் முதல்ல நமக்குரியது, பின்பு தேவன் தூரத்திலிருந்து வரவழைக்கக்கூடிய சகலருக்கும் உரியது. ஃபர்ஸ்ட் டு த சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேல். அதை நம்ம மறந்து விடக்கூடாது. அது ஆண்டவராகி இயேசுவே சொல்கிறார், ரட்சிப்பு யூதர் வழியாக வருகிறது. நம்ம யூதர்களுக்காக நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். காரணம், அவர்கள் மூலமாக தேவன் ஒரு மீட்பின் திட்டத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றி கொண்டு வருகிறார். நாமும் அதிலே பங்கடைகிறோம். இதில் இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமான ஒரு எண்ணம் மனப்பான்மையை வைத்து கொள்ளக்கூடாது. ஆன்டிசெமிட்டிசம். ஜெர்மன் நாட்டில் ஹிட்லர் இந்த விஷயத்தில் ரொம்ப ஓவராக போனதுக்கு காரணம் அந்த கொள்கைகளை நிமித்தம். அப்போது நம்ம அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அழகாக சொல்லுகிறார், அப்படி உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரக்கூடாது. வந்துச்சுன்னா வேறு தான் மரத்தை சுமக்குதுன்னு நினச்சிக்கிடுங்க. இஸ்ரவேல் மக்கள் வேற போல் இருக்கிறாங்க, மரத்தின் அடிப்பாகத்தை போல் இருக்கிறாங்க. நாம் அதில் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிற கிளைகள் என்று குறிப்பிடுகிறார். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள்ளே அங்கே தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த சிலாக்கியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முழு வேதாகமும் அவர் மேலே விசுவாசம் வைத்து அவரிடத்தில் கிட்டி சேருகிறவர்களுக்கு உரியதாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். உதாரணத்துக்கு பார்ப்பீர்கள் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் 12ல் 1 போன பிறகு மறுபடியும் ஒருத்தரை சேர்த்து கொள்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்த பிறகு அநேக நாட்கள் அவர்களுக்கு மறுபடியும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான அநேக காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த பகுதியிலே அதை குறித்து அதிகம் வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனால் பிற்காலத்திலே அப்போஸ்தலர்கள் மூலமாக அந்த வார்த்தைகள் கர்த்தருடைய சபைக்கும் மற்ற ஊழியங்களுக்கும் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. மறந்துவிடக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான அநேக உண்மைகளை கிறிஸ்து தாமே நேரடியாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்தபடியாக அப்போஸ்தலர்கள் மூலமாக கொடுத்திருக்கிறார். அதனால தான் நம்ம சபைகளில் அப்போஸ்தல உபதேசம்னு சொல்லி அதையும் விசுவாச பிரமாணத்தில் சேர்த்துக்கிறோம். ஸோ அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர்களுக்குரிய இடத்தையும் நம்ம கொடுக்கணும். சில இடங்களில் நம்ம நேரடியாக போயிடலாம் கர்த்தர் இடத்துல. கடைசி காலத்தில் யாருடைய இதுவுமே தேவையில்லை அப்படின்னு நம்ம பிரசங்கம் பண்ணுறோம். அப்படி அல்ல. கிறிஸ்து தலைவராக இருக்கிறார். சபையானது பூரண வளர்ச்சி அடையும்படிக்கு, பக்தி விருத்தி அடையும்படிக்கு, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும்படிக்கு அவர்தாமே சிலரை அப்போஸ்தலராக, தீர்க்கதரிசிகளாக, சுவிசேஷகர்களாக, மேய்ப்பர்களாக, போதகர்களாக வைத்திருக்கிறார். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லாம் அவரிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து, அவர் மூலமாக பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொள்ளுகிறோம். அதில் ஊழியர்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும்தான். இன்று கர்த்தருடைய சபையில் சரியாய் அந்த இடத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று சில பேர்
பக்தி ரொம்ப முக்தி போய் நேராக நீ கர்த்தரிடத்திலே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அதில் ஆனால் மனிதன் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும்தான். சில நேரங்களில் கர்த்தர் நேரடியாகவும் செய்திருக்கிறார். அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சில நேரம் மனித உதவி இல்லாமையும் அவர் ஊழியம் செஞ்சிருக்கிறார். அதையும் நம்ம புரிஞ்சுக்கிடணும். வேதாகமத்திலேயே நிறைய அனுபவங்களை நம்ம பார்க்கலாம். ஆமாம், உதாரணத்துக்கு பவுல் அப்போஸ்தலன் ஆதியில் அப்போஸ்தலர்களுடைய ஊழியத்தை அவர் கேள்விப்படுகிறார். ஆனால் அது உள்ளே போகலை. ஆண்டவரே நேரடியாக அவரை சந்திக்கிறார். ஸோ ஆண்டவரால் ஊழியர்கள் இல்லாமல் நேரடியாகவும் சந்திக்க முடியும். அதையும் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இன்றைக்கி கிழக்கத்திய நாடுகளில் அநேக நாடுகளில் சுவிசேஷம் உள்ளே போவதற்கு வழி இல்லாத இடங்களில் கர்த்தரே சொப்பனங்களிலே தோன்றி தரிசனங்களிலே தோன்றி தன்னை வெளிப்படுத்துகிற சாட்சிகளை நான் நிறைய இந்த காலத்திலும் கேள்விப்பட்டிருக்கிறேன். தேவனுக்கே சகல துதி கன மகிமை உண்டாகட்டும். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அதே போல் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய எனக்கு தெரியும், ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பதெல்லாம் அபிஷேக கூட்டம்னா சில இடங்களில் தான் வச்சு நடக்கும். ஆமாம், அதையும் ரொம்ப சில ஊழியர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சாட்டர்டேயே ரொம்ப ஆயத்தமாக வச்சு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி கதவெல்லாம் பூட்டிட்டு தான் ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையிலும் நான் ஒரு பாரம்பரிய சபையில் திடப்படுத்தல் கன்ஃபர்மேஷன் பெறுகிறதற்கு நாள் ஒரு உபவாச கூட்டம் ஏற்பாடு பண்ணி, அப்போ சென்னையில் ரெவரண்ட் ஜார்ஜ் கருணாகரன் ஒரு நல்ல பக்தியுள்ள மனிதர் ஊழியக்காரர் இருந்தார். வாலிப பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு ஒரு சர்ச்சில் உட்கார வச்சு அன்றைக்கு ஃபுல்லாக அபிஷேகத்தை குறித்து தான் பேசி ஜெபம் பண்ணாங்க. ஸ்தோத்திரம். அந்த நேரத்தில் ஆவியானவருடைய ஒத்தாசையை உணர்ந்தேன். ஆனால் அதுக்கு பிறகு அநேக ஆண்டுகளுக்கு பிறகு தான் நாவிலே அந்நிய பாஷை அடையாளத்தையும் வரத்தையும் கொடுத்தார் ஆண்டவர். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், நமக்குள்ளே ஒரு தாகம் வர வேண்டும், வாஞ்சை வர வேண்டும். ஆண்டவர் அதை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் விடாமல் நான் ஒரு ஃபாலோ பண்ணணும், கேட்கணும், கேட்டுக்கொண்டே இருக்கணுங்கிற ஒரு டெடிகேஷன் வரணும். வந்தால் கர்த்தர் கொடுத்துருவார். ஆமாம், இதில் நான் தான் சொன்னேன்ல, இது இஸ்ரவேலர் மக்களுக்கு மட்டும்தான் வாக்குறுதி, மற்றவங்களுக்கெல்லாம் இல்லை, இப்படி சொல்லுகிற தவறான கருத்துக்கள் இன்னும் இதை போல் நிறைய இருக்குது. நான் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆமாம், ரட்சிக்கப்பட்ட உடனே ஆவியானவர் வந்துட்டார்னு சொல்லுவாங்க. அது ஆவியானவர் வந்துட்டார், உண்மைதான். ஆவியானவர் மூலமாக தான் இருதயத்தில் ஒரு மாற்றம் வந்திருக்குது. இயேசுவை குறித்ததான ஒரு வெளிப்பாடு நமக்கு கிடைச்சிருக்குது. இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே தேவ சமூகத்தை குறித்ததான ஒரு திருப்தி வந்துருச்சு, சந்தோஷம் வந்துருச்சு. ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என்பது தொடர்ந்து இன்னும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகும் அக்கினி அபிஷேகம் இருக்கிறது. அக்கினி அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பிறகும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி செல்ல வேண்டும் என்று விரும்பினான். அப்போஸ்தலர் 10:38 ஒரு தடவை வாசிக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி, தேவன் தாமே அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் பிசாசின் வல்லமையினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் நன்மை செய்கிறவராகவும் சுற்றி திரிந்தார். இன்றைக்கி நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்திலே இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் லெவல்ஸை நம்ம புரிந்து கொள்ளணும். ஆமாம், அதில் அக்கினியும் இருக்குது. அந்த அக்கினி அபிஷேகம் நமக்குள்ளே இறங்கும்போது ஸ்தோத்திரம், தேவன் நம்மளுடைய சரீரத்தை பக்குவப்படுத்தின பிறகு எப்படி சீஷர்களை அந்த வாக்குறுதி நிறைவேறும் மட்டும் நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொல்லி குறிப்பிட்டார். எருசலேமிலே காத்திருங்கள் என்றால் எதை குறிக்கிறது? கர்த்தரை துதிக்கும் துதி ஆராதனையோடு நம்ம அவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். ரட்சிப்பின் கிருபையோடு களி கூறுதலோடு நம்ம காத்திருக்க வேண்டும். காரணம், அந்த கிருபையே நம்மளை நம்ம வாயை உதடுகளை அசைய பண்ணுதுன்னு உன்னத பாட்டில் போட்டிருக்குது. அது எப்படி திராட்சை ரசம் குடிக்கிறவங்களுக்கு ஒரு களிப்பு, ஒரு மன மகிழ்ச்சி வருகிறதோ, அதே போல் கிருபையிலையும் கர்த்தர் அதனால தான் அந்த கிருபையை அவர் இரத்தத்தை அவர் திராட்சை ரசத்தோடு ஒப்பிட்டு கூறினார். அது நம்முடைய நாவை உதடுகளை அசைய பண்ணுகிறது.
நம்ம பார்த்துருக்குறோம்ல, சில நேரம் மதுபானம் பண்ணவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு நம்ம சில நேரம் அவங்க பேசுகிறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆவியானவருடைய கிருபையும் அப்படித்தான், கர்த்தருடைய கிருபையும் அப்படி தான். ஆனால் தாறுமாறாக பேச விட மாட்டார் ஆண்டவர். அவருடைய சில பேருக்கு அந்நிய பாஷை ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்தாலுமே அது ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது, பக்குவமாகத்தான் இருந்து கொண்டே இருக்கும். தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்றதாகத்தான் இருந்து கொண்டே இருக்கும். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கே சகல துதிகனம் மகிமை உண்டாகட்டும். அந்த வாக்குறுதியின் நிறைவேறுதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய ஜெப வாழ்க்கையில் பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். அவரை ரட்சிப்பின் கிருபையினால் மாத்திரம் நம்ம அறிந்து கொள்ளுகிறது மாத்திரமல்ல, அவரை கர்த்தராக அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை கிறிஸ்துவாக அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை தேவகுமாரனாக அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை பரிசுத்தராக அறிந்து கொள்ள வேண்டும். உன்னதமானவருடைய குமாரனாக, தேவகுமாரனாக அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய காரியங்களிலே நம்மால் வளர முடியும். கிறிஸ்து இயேசுக்குள்ளான அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து பிதாவாகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற அந்த பங்குகளை நம்மால் தேவ நாம மகிமைக்காக அவருடைய ஒத்தாசையோடு அவருடைய பரிந்து பேசுதலின்படி பெற்றுக்கொள்ள முடியும். மறந்துவிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக ஆவியானவருடைய இன்னும் சில பெயர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 3:16 ஆவியானவர் தேவ ஆவியானவர் என்று குறிப்பிடப்படுகிறார். நம்முடைய சரீரங்கள் தேவனுடைய ஆவியானவர் தங்கக்கூடிய ஆலயமாக இருக்கிறது என்று ஆவியானவர் அங்கே பவுல் அப்போஸ்தலன் மூலமாக குறிப்பிடுகிறார். நம்முடைய இருதயங்களிலே அவருக்கு இடம் கொடுக்கும்போது நம்ம இருதயத்திலே அவரை பாடி துதித்து ஆராதிக்க முடியும். மறந்துவிடக்கூடாது. அதே போல் 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர், பரலோகத்தில் இருக்கிற கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் வந்து விட்டார் என்றால் கர்த்தரே நம் நடுவில் வந்து விடுகிறார். எவ்வளவு ஒரு அருமையான பாக்கியம் பாருங்கள். தேவ கிருபையினால், தேவனுடைய பரிந்து பேசுதலினால், தேவனுடைய வார்த்தையின் போதிப்பினால் நாம் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். மறந்துவிடக்கூடாது. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். 2 கொரிந்தியர் 3:17 மறந்துவிடக்கூடாது. அந்த வசனத்தை நான் வாசித்து கொண்டிருந்த பொழுது ஆவியானவர் ஒரு நாள் எனக்கு கற்றுக் கொடுத்தார். கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலையும் உண்டு. பாருங்கள், சில பேர் விடுதலை மட்டும்தான் உண்டுன்னு சொல்லுவாங்க. அங்கே விடுதலையும் உண்டு. அவர் வந்துட்டார்னா எல்லாம் வந்துடும். தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற எல்லாம் வந்துவிடும். அவர் வந்துட்டார்னா எல்லாம் வந்துடும். நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளுக்கு தேவையான விடுதலையும் அவர் கொடுத்து விடுவார். ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, டோன்ட் செட்டில் ஃபார் லெஸ். ஸ்தோத்திரம். நம்ம அனுசரித்து வருகிற பாரம்பரியங்களிலே வேத வாக்கியங்களுக்கு உட்பட்ட பாரம்பரியங்கள் நல்லது தான். ஆனால் ஆவியானவருடைய மதிப்பை குறைக்கிற எந்த காரியத்திற்கும் இடம் கொடுக்காதிருங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் கடைசி காலத்தில் அவருடைய ஒத்தாசையை நமக்கு வாக்குறுதி இருக்கிறார். நம்மை நடத்தி செல்லுகிறார். சத்தியத்தை போதிக்கிறார். தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். சில நேரங்களில் நம்மால் ஜெபிக்க முடியாமல் இருக்கும்போது அவர் நமக்குள்ளே இருந்து பரிந்து பேசுகிறார். ரோமர் 8 அப்படி சொல்லுகிறார். நாம் சில நேரங்களில் நான் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறேன். ஊழியத்தின் பாதையில், வாழ்க்கை பாதையில் சில நேரங்களில் ஜெபிக்க முடியாதபடிக்கு கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் நினைத்து கொண்டு ஆண்டவரே என்று அமைதியாக அமர்ந்திருக்கிறேன். ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து பரிந்து பேசியிருக்கிறார். சில நேரங்களிலே தேவ கிருபையினால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பரிந்து பேசலை கேட்க கிருபை செய்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பரிந்து பேசினார்னா அவர் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து அற்புதங்கள் வந்துவிடும், அதிசயங்கள் வந்துவிடும், வழிவாசல்கள் திறந்துவிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
பிதாவாகிய தேவனுக்கே சகல துதி கன மகிமை உண்டாகட்டும். திரியேக தேவனை அறிந்து கொள்ள, அவரை நேசிக்க, அவரை பின்பற்ற நம்மை அர்ப்பணிப்போம். பிரியமானவர்களே, ஆண்டவர் யாருக்கும் ஆவியானவரை கொடுக்க மாட்டேன் என்று அவர் சொல்லவில்லை. மாம்சமான யாவர் மேலும் என் வாஞ்சை, என்னுடைய ஆவியை நான் அவருடைய வாஞ்சையை பார்த்து என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று தான் சொல்லியிருக்கிறார். அளவில்லாமல் ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அவரை நம்ம வாஞ்சித்து பெற்றுக்கொள்வோம். இன்னும் பரிசுத்த ஆவியானவருக்கு அநேக நாமங்கள் உள்ளன. ஸ்தோத்திரம். இன்னும் நம்ம இந்த அபிஷேகத்தில் இன்னும் வளரணும். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நிலைச்சிருக்கணும், பிதாவாகிய தேவனில் நிலைச்சிருக்கணும். அப்பொழுது அவர் நம்மிலே நிலைத்திருப்பார். இன்னும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற திட்டங்கள், தரிசனங்கள், வாக்குறுதிகள், வேத போதனைகள் எல்லாவற்றையும் நம்ம ஆவியில் அவரே எழுதுவார். ஆவியானவரே அக்னியாய் நம்முடைய ஆத்துமாக்களிலே எழுதி விடுவார், இருதயத்திலே எழுதி விடுவார். அதை அடிக்கடி நினச்சி தியானித்து ஜெபம் பண்ணும்போது இந்த அபிஷேகத்தில் இன்னும் வளரும் முடியும். கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் உங்களை கொண்டும் என்னை கொண்டும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஸ்தாபனங்கள் திருச்சபையை கொண்டும் தேவன் என்ன திட்டத்தை செய்ய வைத்திருக்கிறார் அதை நிச்சயமாய் செய்வார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அவர் உங்களை பக்குவப்படுத்துவார். அவர் தேவையான தேவனுடைய இரக்கத்தை பெறும்படிக்கு உங்களை நடத்துவார். நீங்கள் கீழ்ப்படுவீர்கள் என்றால் தேவன் வைத்திருக்கிற அடுத்த லெவலுக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம். ஆவியானவர் நமக்குள்ளே வருவது கர்த்தருடைய கிருபை, அவருடைய வாக்குறுதி. கடைசி காலத்தில் எல்லாருக்கும் அந்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார், நம்மிலும் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னும் நான் இந்த அபிஷேகத்திலே கிறிஸ்துவுக்குள்ளே நான் வளர வேண்டும் ஆண்டவரே, சத்தியத்திலே வளர வேண்டும் ஆண்டவரே, வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. கேட்போம் கேட்போம். ஒருவேளை உடைக்கப்பட்ட நிலைமையில் இருந்து கொண்டு இருக்கிறீர்களா, நொறுக்கப்பட்ட நிலைமையில் இருந்து கொண்டு இருக்கிறீர்களா, கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்தும்படிக்கு கேளுங்கள். ஸ்தோத்திரம். அவர் நொறுக்கப்பட்ட இடத்துல விட்டு விட்டு போகிறவர் அல்ல. ஸ்தோத்திரம். மறுபடி எடுத்து காயங்கட்டி எண்ணெய் பூசி மறுபடி திராட்சை ரசத்தை கொடுத்து, ஸ்தோத்திரம், எண்ணெயை கொடுத்து மறுபடி உங்களை ஓட வைப்பார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரிஹதியால் கமரஹத்தியா தத்த. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனே உம்முடைய ஒத்தாசை வரட்டும் ஆண்டவரே, வரட்டும் வரட்டும் ஆண்டவரே. கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே, அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சத்தியத்தை குறித்ததான விழிப்புணர்வு இன்னும் உண்டாகட்டும் அப்பா. உம்முடைய இருதயத்தின் வாஞ்சையை குறித்ததான, ஏக்கத்தை குறித்ததான விருப்பங்களை புரிந்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிறீர். நன்றி சொல்லுகிறோம். இன்னும் உதவி செய்வீராக. தாவீது சொன்னபடி ஜீவனுள்ள தேவன் மேலேயே என் ஆத்துமா தாகமாக இருக்கிறது என்று சொன்னபடியா தேவனை ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு வாஞ்சையை, ஒரு தாகத்தை ஏற்படுத்துவீராக. ஆண்டவரே, நீரே அந்த தாகத்தை திருப்தி ஆக்குவீராக. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஃபுல் மெஷர் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. இன்னும் பக்குவப்படுத்துவீராக, இன்னும் ஆயத்தப்படுத்துவீராக. இன்னும் பரிசுத்த ஆவியானவருடைய டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் அனாயிண்டிங் அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, தேவன் தாமே கூட இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், பிசாசின் வல்லமையினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக, நன்மை செய்கிறவராக நீர் சுற்றி திரிந்தபடியாக எங்கள் எல்லைகளிலும் உம்முடைய கரம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. ஒவ்வொருவர் மூலமாக கர்த்தருடைய சபையும் வளர்ந்து பெருகட்டும். இந்த பூமியிலும் ஒரு பெரிய எழுப்புதல், மறுமலர்ச்சி உண்டாகட்டும் ஆண்டவர், உயிர்மீட்சி உண்டாகட்டும் ஆண்டவர். அபிஷேகம் மழை இறங்கட்டும் ஆண்டவர், ஆசீர்வாத மழை இறங்கட்டும் ஆண்டவர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்பொழுதே ஆவியானவருடைய அபிஷேகத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறதாக உணர்த்துகிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பெற்றுக்கொள்வீர்களாக, ஸ்தோத்தரித்து பெற்றுக்கொள்வீர்களாக. ஸ்தோத்திரம். அக்கினியும் என்னும் இறங்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அக்கினியின் அபிஷேகமும் இறங்கி கொண்டு இருக்கிறது, பெற்றுக்கொள்வீர்களாக. ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஸ்தோத்திரம் உங்கள் எல்லைகளிலே புதிய காரியங்களை செய்கிறேன் என்று உணர்த்துகிறார்.
உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்குள்ளே உருவாக்கப்படும் என்று ஆவியானவர் உணர்த்துகிறார். அது மாத்திரமல்ல, தேவ திட்டத்திலும் தேவ சித்தப்படி நீங்கள் பங்கடைவீர்கள் என்று ஆவியானவர் உணர்த்துகிறார். தேவனுடைய ராஜ்யத்தின் பணியிலும் தேவன் உங்களை வச்சிருக்கிற எல்லைகளிலே கர்த்தர் உங்களை பயன்படுத்துவேன் என்று சொல்லி திட்டமாய் உணர்த்துகிறார். இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையிலும் இன்னும் நன்மைகள் சகாயங்கள் பெருகும் என்று ஆவியானவர் உணர்த்துகிறார். யோவான் 10:10 ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவுமே வந்தேன் என்று சொன்னபடியா ஒவ்வொருவருடைய ஜீவனும் கர்த்தர் பரிபூர்ணப்படுத்தி கொண்டு இருக்கிறதாக. ஸ்தோத்திரம். இன்னும் குடும்ப வாழ்க்கையிலும் கையின் பிரயாசங்களில் ஆசீர்வதிப்பேன் என்று உணர்த்துகிறார். நீங்கள் தேவனுடைய பணியிலே அக்கறையோடு இருக்கும் பொழுது கர்த்தர் மற்ற காரியங்களிலும் அற்புதங்களை செய்வேன் என்று திட்டமாய் உணர்த்துகிறார். கர்த்தர் உங்களை உருவாக்கும் போது யார் அதற்கு விரோதமாய் செயல்பட முடியும்? கர்த்தர் உங்களை சிருஷ்டிக்கும் பொழுது, கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் பொழுது யார் விரோதமாய் வர முடியும் என்று ஆவியானவர் திட்டமாய் உணர்த்துகிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒரு சிலருடைய உடைந்த இருதயங்களை ஆறுதல் படுத்தி தேற்றரவு பண்ணி உங்களை மறுபடியும் நிலை நிறுத்துகிறதை நான் பார்க்கிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம். உமக்கே சகல துதி கணம் மகிமையை ஏறெடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கனப்படுத்துவீராக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.